ஏ சிவா, உனக்கு மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. அம்மா ஒன்னு வர சொன்னாங்க. டேய் சிவா, இன்டர்வியூ கார்டு அங்கே இருக்கு பாரு. இன்னைக்கே கிளம்பணும். உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏதாவது விட்டு போயிருந்தா பார்த்து எடுத்து வச்சுக்க. உன் அக்கா கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீ வரேன்னு. என்னம்மா இப்போ அக்காக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ண நீ? அனாவசியமா? அப்புறம் என்னடா, அங்க போகாம எங்க போற நீ? நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். அங்கே இருந்தா படிப்பேன். ஆனால் நான் அக்கா வீட்டுக்குலாம் போக மாட்டேன். ஹாஸ்டலில் தங்கி தான் படிப்பேன். டேய், என்னடா பேசுற நீ? அக்கான்னு ஒருத்தி அங்க இருக்கிறப்போ அங்க போகலன்னா என்னடா போக அர்த்தம்? முடியாதுன்னு சொல்றேன்ல. அந்த ஆள் மூஞ்சில என்னால பார்க்க முடியாது. என்னடா பேசுற நீ? அந்த ஆளு இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம நீ அங்க போய் தங்கி படிக்கலன்னா மெட்ராஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். கட்டி கொடுத்து இத்தனை வருஷம் ஆகுது. என்னைக்காவது கண்ணை கசக்கிட்டு வந்திருக்காளா? போக மாட்டானா? அவர் என்னடா பண்ணாரு உன்ன? போக மாட்டேன்னு சொல்றேன்ல, விட. நான் சொன்னால நீ ஒத்து வர மாட்டே. இரு. இப்போ எதுக்கு ஃபோனை சுத்துற? என்னங்க, நான் தான் பேசுறேன். அவரு மெட்ராஸ் வரைக்கும் போவாரா, ஆனா அக்கா வீட்ல எல்லாம் தங்க மாட்டாரா. என்னன்னு கேளுங்க. இருங்க, கூப்பிடுறேன். ஏவா பேசு. அப்பா வா. போறேன், தங்குறேன். போறானா தங்குறானா? நீங்க சீக்கிரம் வந்துருங்க. என்ன இதெல்லாம்? இது மிளகாத்தூள், மல்லித்தூள், வடகம், வத்தல் எல்லாம் உன் அக்காக்காகடா. ஏன் நீ கூட வரியா? ஏன் நீ எடுத்துட்டு போக மாட்டியா? இதெல்லாம் என்னால எடுத்துட்டு போக முடியாது. என்னடா பேசுற? அவ வந்துட்டு போய் 6 மாசத்துக்கு மேல ஆகுது. எல்லாமே தீர்ந்து போயிருக்கும். அதனால தான் இதெல்லாம் எடுத்து வச்சேன். எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? எடுத்துட்டு போக மாட்டேன்னு அர்த்தம். உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. என்ன இதெல்லாம்? மிளகா, மல்லித்தூள், வத்தல். படிச்ச புள்ள முதுகில் டென்னு கட்டி அனுப்புறியா? எல்லாம் உள்ள எடுத்து வை. நம்ம போறப்போ எடுத்துட்டு போகலாம். எதா இருந்தாலும் உங்க அக்கா கிட்ட பேசிக்கோ. போன உடனே ஃபோன் பண்ணு. சரிப்பா. பிடிச்சிருக்கா? ஏய் சும்மாடா. பிடிச்சிருக்கா? சும்மாடா. அக்கா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலக்கா. மீசே இல்லை, ஒட்டகம் மாதிரி இருக்காரு. இந்த கல்யாணம் வேண்டாங்க்கா. பிடிக்கலன்னு சொல்லிடு. ஏய் சும்மாடா. அம்மா, இந்த மாப்பிள்ளை நல்லாவே இல்லைம்மா. மீசே இல்லை, ஒட்டகம் மாதிரி இருக்காரு. அக்காவுக்கு ஏற்ற மாதிரியே இல்லைம்மா. டேய், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைப்பா, எனக்கு பிடிக்கலப்பா.
சிவா வா 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 ஏய், எப்படிடா இருக்க ஆ? எப்படி தப்பிச்ச அதுவா பெரிய தொல்லை மூட்டை மூட்டையை கட்டி வச்சிருந்தாங்க அப்பா தான் காப்பாத்திட்டாரு. போன தடவை அப்படிதான் தெரியுமா, அம்மா எவ்வளவு எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணது போக எல்லாருக்கும் எடுத்து தானம் கொடுத்தேன். என்னமோ இங்க ஒண்ணும் கிடைக்காத மாதிரி. ஆமா இது என்ன தாடி ஆ? அது ஒன்றும் இல்லை சும்மா. சரி வா வா வா. அப்பா எப்படி இருக்காரு? ஆ சரி உனக்கு மேல ரூம் ரெடி பண்ணிருக்கு. நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிக்கோ. அந்த ரூம் பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கலன்னா கீழே மாமாவோட ரூம் இருக்கு, அங்க நீ தங்கிக்கலாம். ம்? பரவாயில்ல, நான் மேலேயே இருந்துக்கிறேன். என்னங்க என்ன தம்பி முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கான். வான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. முத வீட்டுக்கு வந்திருக்கான், நான் வான்னு சொல்லி அவன் போயிட்டான்னா வேண்டாம். என்னங்க சண்டே அதுமா எங்க கிளம்பிட்டீங்க? சும்மா அப்படியே வெளியே அக்காவும் தம்பியும் ஏதாவது கதை பேசுவீங்க, நான் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க, அதான் வெளியே கிளம்பிட்டேன். அவன் எங்கேயா வெளியே போகணுன்னா இந்த ஸ்கூட்டர் சாவி கொடுத்துரு. அப்ப நீங்க ஆட்டோவில் போய்க்கிறேன். ஏய் சிவா வா சாப்பிடலாம். அவர் சாப்பிட்டாரா? அவர் சாப்பிட்டு கிளம்பியாச்சு, நீ வா. ஏய் வண்டி சாவி கொடுத்துட்டு போயிருக்காரு, உனக்கு வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வண்டியில் ஒன்று வேணாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். அயன் பண்ணி. ஆமாம், எப்படி உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே டைப்பாக இருக்கீங்க? ஏன்? இல்லை, அன்னைக்கு உன் தம்பி இல்லை வெஸ்ட் மாம்பலத்தில் காசை சுண்டி போட்டு குறுக்க முறுக்க ஓடிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னன்னா இகின் பதம்ஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி நின்றுட்டு கையை காலை ஆட்டிட்டு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு மென்டலாக ஏதாவது ப்ராப்ளமா? இவ்வளோ நேரம் உள்ளதான் இருந்தான்னு ஏன் என்கிட்ட சொல்ல? கேட்டிருப்பானா? வந்துருவான், கேட்டு சொல்லிட்டா நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. சிரிக்காத. ஹலோ, ஏதாவது சொல்லிட்டு போங்க மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ரொம்ப தேவைதான். ஐயோ என்னங்க இது, இப்படி பேசாம போனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் பின்னாடி வந்தீங்கன்னா அடிதான் வாங்க போறீங்க. அடிச்சாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிட்டு போங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது வேணுங்க. எனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ தரேன். ஹலோ ஹலோ, சேர்ந்து போலாம் ஒரு நிமிஷம். டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட். ஓ பிரியா ஒரு நிமிஷம். எங்களை என்ன கேனையா நினைக்கியா? எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? எந்த ட்ரெயின்ல ஏறிட்டு எந்த டிக்கெட் காட்டுற? ஒரு ஆளே, எக்ஸ்கியூஸ் மீ பிரியா ப்ளீஸ். அதெல்லாம் இருக்கட்டும், ஃபைனை கட்டு. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, தெரிஞ்சு பொண்ணு ஆப்போசிட் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா, அதான் ஃபாஸ்டா இறங்கி ஏறிட்டேன். சரி இதை வச்சுக்கங்க ப்ளீஸ், நான் வரேன். ஃபைனை கட்டியா? சார் ப்ளீஸ். நீ பாட்டுக்கு உன் பிரச்சனையே பேசிக்கிட்டா என்ன போய் தெரியுமா உனக்கு? தெரியும் சார். என்ன தெரியும்? அங்கேயே பார்த்து என்ன பாரியா? 1997 ரயில்வே மினிஸ்டர் அவரே வித்தவுட் டிக்கெட்ல வந்தபோது அவர் தடுத்து நிறுத்தி ஃபைன் கட்ட வச்சோம். நானு டியூட்டிக்கு மரியாதை கொடுக்குறவன், என்கிட்ட காதலுக்கு மரியாதை எதிர்பார்க்காத. ரொம்ப நல்ல விஷயம் சார். சார் போயிட்டு இருக்காங்க சார். ஃபைனை கட்டிட்டு போங்க. போயிட்டு இருக்காங்க சார். ஃபைனை கட்டிட்டு போங்க சார். சார் போயிட்டாங்க சார். எல்லாம் உங்களால தான். நான் ஆமா, காலையில யார் முகத்தை முழிச்சனும். இட் இஸ் மை டியூட்டி. என்ன டியூட்டி சார்? உங்களுக்கு மட்டும் தான் டியூட்டி இருக்கா? எனக்கு டியூட்டி இல்ல. காதலுக்கு என்ன டியூட்டி தெரியுமா உங்களுக்கு? ஓகே சாரி. குறுக்க நந்தி மாதிரி வந்துக்கிட்டு. சாரி. சே, அவ அட்ரஸ் இருக்கா? டெலிபோன் நம்பர் இருக்கா? என்ன? போட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். மேல வந்து பார்த்தா காணோம்.
ஓடி லேடிஸ் செக்ஷனுக்கு போனேன், அங்கேயும் காணோம். அதுக்கப்புறம் ஜென்ட் செக்ஷனுக்கு போனேன், ஜென்ட் செக்ஷன்லையும் சுற்றி பார்த்தா இல்லை. அப்புறம் கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தேன், அங்கேயும் காணோம். எங்கே போனா திடீர்னு மாயமாயிடுறாங்க. பெரிய பிரச்சனை. என்னமோ மறந்துட்டேனே. எது 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 உப்பு எடுத்தோம். புதினாரியா? போட்டுக்கணும். இல்ல எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சம்திங் ராங். அவன் என்னன்னா மாடியில் வானத்தோடு பேசிகிட்டு இருக்கான். இவன் என்னன்னா கிச்சனில் பிளாஸ்டிக் டப்பாவோடு பேசிகிட்டு இருக்கான்.